ஓம் சாந்தி. நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் பெறுதல். முதல் ஆசீர்வாதமென என்னது? ஆசீர்வாதம் என்றால் ஆன்மீக சக்தி, ஒரு சக்தி, ஆன்மீக சக்தி மனம் மூலமாக, ஒருத்தர் மனம் மூலமாக இன்னொருத்தருக்கு அவங்க மனத்துக்கு அனுப்புறது, மனம் மூலமாக இன்னொருத்தருக்கு அனுப்புறது ஆசீர்வாதம். ஒரு ஆன்மீக சக்தி, ஸ்பிரிச்சுவல் பவர்னு சொல்கிறோம். ஆகவே யார் யாரெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்க முடியும், யார் யார் எல்லாம் அவங்களோட ஸ்திதி நல்ல ஒரு உயர்ந்த ஸ்திதியில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுக்கலாம். பொதுவாக நம்ம தாய் தந்தைக்கிட்டே இருந்து, பெரியவங்க கிட்டே இருந்து ஒரு திருநாள் பெருநாள் இருந்தால் ஆசீர்வாதம் கேட்குறோம். ஆனால் பாபா சொல்கிறாரு, கடவுளே சொல்கிறாரு, கேட்க முடியாது, வாங்க முடியாது. அது நெஞ்சார ஒருத்தர் மனிதரில் இருந்து இன்னொரு மனிதருக்கு கொடுக்கணுன்னா தான் அந்த ஆசீர்வாதம் பலிக்கும், அது வேலை செய்யும். ஆகவே ஆத்மீக ஒரு சக்தி. இன்னும் ஒரு பெரிய ரகசியம் இந்த ஒரு ஆசீர்வாதம்னு சொன்னால், கடவுள் மட்டும்தான், மனிதர்கள் இல்லை, கடவுள் மட்டும்தான் ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், சீனியர்ஸ் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்களே, உண்மை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முதல் சீனியர்ஸ் என்ன யாருங்க, அவங்க தூய்மையான மனிதர்கள், அவங்களுக்குன்னு எதுவுமே பேர் புகழ் தேட மாட்டாங்க, ரொம்ப பணிவாக இருப்பாங்க, பாபாவோட ஒரு தொடர்பு வச்சுருப்பாங்க. அந்த தொடர்பு மூலமாக கடவுள்கிட்ட இருந்து அந்த ஒரு ஆசீர்வாதம் பெற்று அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஆகவே டாடிமார்கள் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்கன்னு உண்மையாக சொல்ல முடியாது. கடவுள் பகவான் தான் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். ஆகவே இந்த மாதிரி பெரியவங்களை நம்ம பார்த்தால் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறோம், தேவர்கள்னு சொல்கிறோம், இல்லாட்டி சீனியர்மார்கள் டாடிஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. ஆனால் என்னது, கடவுள்கிட்ட இருந்து பெற்று மற்றவங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அவங்களே மனிதர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லை. இப்போ எதுக்காக இல்லை, ஏன் இல்லைன்னு கொஞ்சம் பார்க்குறோம். ஏன் மனிதர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது? ஒன்று, கொடுக்குறவங்க சம்பூர்ணமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், அக்யூரேட் சரியாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், கடவுளோட தொடர்பு வச்சுருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படிங்க ஆசீர்வாதம் கொடுக்கறது? நமக்குள்ளேயே குறைகள் இருந்தால், நமக்குள்ளேயே எவ்வளவோ தேவை இருக்குன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. ஆகவே கர்மாத்தீத் நிறைந்த ஆத்மாக்கள் ஆசீர்வாதம் கொடுக்கலாம். பிறகு யாரெல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டாங்களோ, பர்ஃபெக்ட் ஆயிட்டாங்களோ, சம்பூர்ணம் ஆயிட்டாங்களோ அவங்க ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். இப்போது 2 விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் ஆசீர்வாதத்தை பெறுறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஆகவே கொடுக்குறவங்க நெஞ்சார கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பேரு புகழ் இல்லாமல், எந்த ஒரு நிஷ்காமதாரியா, எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு ஆசையோ இல்லை ஒரு பேர் புகழ் வேணும்னு அப்படி இல்லாமல் அவங்க நிஷ்காமதாரியாக இருந்து ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க அவங்க கொடுக்கலாம். ஆனால் இந்த ஆசீர்வாதம் எடுக்கிறவங்க அவங்க அந்த ஒரு துள்ளி அதிர்ச்சி அமைதியாக இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற முடியும். இப்போ கொடுக்குறவங்க அமைதியாக
அன்பாக கொடுக்குற பொழுது, வாங்குறவங்க அசாந்தியாக இருக்கிற பொழுது, கவலையில் இருக்கிற பொழுது, அவங்க மனம் வந்து அலைப்பாயிற பொழுது, இவங்க கொடுத்தாலும் இவங்க பெற முடியாது. காரணம், அவங்க துள்ளி அதிர்ச்சிகளுக்கு அந்த ஒரு சந்திப்பு கிடையாது, ஒரு மேட்சிங் கிடையாது. ஆகவே கொடுக்குறவங்க கொடுக்குற பொழுதும் வாங்குறவங்க தயாராக இருக்கணும். இதுக்கு தான் பாபா வந்து தொடர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நிரந்தர ஆசீர்வாதம், சதா ஆசீர்வாதம், எப்போவுமே ஆசீர்வாதம், எல்லையற்ற ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அவரோட துள்ளி அதிர்ச்சிகள், அவரோட வைப்ரேஷன்ஸும் நம்ம வைப்ரேஷன்ஸும் அதுக்கு மேட்சிங் இல்லாமல் இருந்தால் அவர் கொடுக்கலாம், ஆனால் நம்ம பெற முடியாது. இதுக்கு தான் ஆசீர்வாதம் பெறணுன்னா நம்ம தயாராக இருக்கணும், தகுதி உள்ளவங்களாக இருக்கணும். அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். மனதிலேருந்து இன்னொரு மனதுக்கு இந்த ஆசீர்வாதம் போகணும். ஆகவே கொடுக்குறவங்க மனம் மூலமாக கொடுத்தாலும், வாங்குறவங்க வந்து ஒரு தேக அனுபவத்தில் இருந்தாலோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் பலிக்காது. இன்னொரு விஷயம், இப்போ வந்து பாபா சொல்கிறாரு, நீண்ட காலம் ஆயுள் இருக்கணும்னு சொல்கிறாரு. நீண்ட காலமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு பாபா சொல்கிறாரு. அப்போ யாரோ இந்த ஒரு ஆசீர்வாதம் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து தூய்மை இல்லாமல் இருந்தால், அஜாகிரதையாக இருந்தால், தெரியாமல் இருந்தால், அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு விலை மதிப்பு கொடுக்காம இருந்தால் அந்த ஆசீர்வாதம் வீணாக தான் போகும். கொடுக்குறவங்க கொடுத்தாச்சு, ஆனால் வாங்குறவங்க வந்து அந்த ஆசீர்வாதத்தை செயல்முறையில் கொண்டு வர முடியாமல் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் வீணாக போயிடும். ஆகவே தகுதி உள்ள ஆத்மாக்கள் ஆசீர்வாதத்தை எடுத்துக்குவாங்க, அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வருவாங்க, ஒரு சந்தோஷமும் பெறுவாங்க. ஆகவே நீங்கள் நினைக்கக்கூடாது, நம்ம ஆசீர்வாதம் கேட்கலாம் வாங்கலாம், ஆனால் அது நமக்கு உதவிக்கு வராது. நம்ம வந்து தயாராக இருக்கணும். நம்ம துள்ளி அதிர்ச்சிகள் அந்த மாதிரி ஒரு சாந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அவங்க வாங்குகிற பொழுது அது துள்ளி அதிர்ச்சிகள், வைப்ரேஷன்ஸ், பிரகாசம் அவங்க மனதில் இருந்து சப்தம் இல்லாமல், பேச்சு இல்லாமல் ஏதோ நமக்கு ஒரு நல்ல மாதிரி ஒரு ஆசீர்வாதம் அனுப்புகிறாங்க. அதை நம்ம எடுத்துக்கணுன்னா அந்த மாதிரி எடுத்துக்க நமக்கு அந்த சக்தி வேணும். பிறகு அதை எடுத்த உடனே, ஓ நான் வந்து தூய்மையான ஆத்மா, எனக்கு தகுதி இருக்குது, நான் வந்து ஒரு தேவதைன்னு சொன்னால் அந்த மாதிரி நான் நடைமுறையில் இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேலைக்கு வரும், அது உண்மையாக இருக்கும். இல்லாட்டி ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குது, ஆனால் நம்ம பெறாமல் இருந்தால், தெரியாமல் இருந்தால், எடுத்துக்க தெரியாமல் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் வீணாக தான் போகும். ஆகவே இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? ஆசீர்வாதம் கடவுள்கிட்டேருந்து வருது, அது ஒரு ஆன்மீக சக்தி. தூய்மையான ஆத்மாக்கள் கடவுள்கிட்ட இருந்து இந்த ஆசீர்வாதம் எடுத்துட்டு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம். இந்த ஆசீர்வாதம் எடுத்துக்கிறவங்க தயாராக இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்துக்கு மதிப்பு கொடுத்துட்டு அவங்க செயல்முறையில் கொண்டு வரணும். இதெல்லாம் இருந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. இதுக்கு தான் பாபா நம்ம என்ன படிக்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோன்னா, கேட்கக்கூடாது, கேட்கலாம், கொடுக்கலாம், ஆனால் நம்ம வாங்க தகுதியா? இதுக்கு தான் நம்ம தயார் பண்ணிக்கணும். ஆசீர்வாதத்தை எடுத்துக்க, அதை புரிஞ்சு கொள்ள, செயல்முறையில் கொண்டு வர
அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க, அதை நம்ம மாற்றம் கொண்டு வர ஒரு ஆசீர்வாதம். ஒரு நாளும் பாபா நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஆனால் அது வெறும் வார்த்தைகள் தான், அது மனதில் இல்லை, மாற்றமும் அவ்வளோ இல்லை. ஆகவே நம்ம அந்த ஆசீர்வாதத்தை முழுக்க நம்ம பாவிக்கிறது கிடையாது, அனுபவம் செய்யவும் கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறோம் ஏஞ்சல்ஸ், தேவர்கள், பெரியவங்க, பிறகு தாடிமார்கள் எல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அவங்க திருஷ்டி மூலமாகவே கூட அவங்க அந்த ஆசீர்வாதத்தை அனுப்பலாம். இதுக்கு தான் நம்ம சீனியர்மார்கள் வந்தால் அவங்கக்கிட்டேருந்து நம்ம திருஷ்டி வாங்குகிறோம். அவங்க திருஷ்டி மூலமாக அன்பு அனுப்புவாங்க, அமைதி அனுப்புவாங்க, மன்னிப்பு அனுப்புவாங்க. ஆனால் நம்ம அவங்கள பார்க்குற பொழுது அதை எடுத்துக்கணும், புரிஞ்சு கொள்ளணும், செயல்முறையில் கொண்டு வரணும். திருஷ்டி மூலமாக கொடுக்கலாம், சத்தம் இல்லாமல், பேச்சு இல்லாமல், மனம் மூலமாக, துள்ளி அதிர்ச்சிகள் மூலமாக கொடுக்கலாம். ஒரு சமயம் பேச்சு மூலமாகவும் கொடுக்கலாம். நீண்ட காலம் ஆயுள்னு அந்த மாதிரியும் சொல்லலாம். ஆனால் கொடுக்குறவங்க வேறு, வாங்குகிறவங்க வேறு, 2 பேருக்கும் மேட்சிங்காக இருந்தால் தான் அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேலை செய்யும். ஆகவே இப்போ நான் என்ன செய்யணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா எனக்கு பற்றற்ற நிலையில் இருக்க நான் பார்க்கணும். பற்று இருந்தால் எனக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருத்து, எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் நல்லபடியாக இருப்பேன். அப்படி இல்லை. பற்றற்ற நிலையில் இருந்து அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு விலை மதிப்பு நான் கொடுக்கணும். அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு செயல்முறையில் கொண்டு வரணும். அந்த ஆசீர்வாதத்தை இப்போ தான் எனக்கு பெற முடியும், இப்போ எனக்கு தேவை. பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு 3 மாதிரி கர்ம கணக்கங்கள் இருக்குது. ஒன்று உங்கள் சொந்த முயற்சி, 2வது எத்தனை ஆசீர்வாதம் நீங்கள் உங்கள் கணக்கில் நீங்கள் போட்டுக்கிறீங்க, சேர்த்துருக்கீங்க, 3வது உங்கள் சேவை. ஆகவே ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவைப்படுறது. நிறைய ஆசீர்வாதம் இருந்தால் என்ன என்ன நமக்கு கிடைக்கும், கொஞ்சம் பார்ப்போமா? நிறைய ஆசீர்வாதம் இருந்தால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு ஒரு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். இந்த ஆசீர்வாதம் நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு. பாதுகாப்புன்னா என்ன? கஷ்டங்கள் வரலாம், ஆனால் கூடி சீக்கிரமாக இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்க முடியும். சூழ்நிலை நமக்கு எவ்வளவோ தொந்தரவு கொடுக்கும், ஆனால் கூடி சீக்கிரமாக அந்த சூழ்நிலையெல்லாம் நல்ல மாறிவிடும். ரொம்ப பேர் சத்ருவாக வருவாங்க, கோபமாக வருவாங்க, ஆனால் கூடி சீக்கிரமாக உணர்ந்து நல்லபடியாக மாறுவாங்க. யார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கோ கஷ்டங்கள் வரும், ஆனால் கூடி சீக்கிரமாக அது ஒரு சொல்யூஷனாக மாறிவிடும். அதே போல் கஷ்டங்கள் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருந்தால் அமைதி நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கும், சந்தோஷம் கூடிக்கிட்டே இருக்கும், தெளிவு கூடிக்கிட்டே இருக்கும். பிறகு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் செய்யணும், யாரையும் நான் நம்பக்கூடாது, நானே தான் முயற்சி செய்யணும், யாரையும் நம்பி நான் முன்னேற முடியாது, என்னோட முயற்சி, நான் தான் பொறுப்பாளி, அந்த மாதிரி ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும். இவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்குற பொழுது அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு உதவும். அதே போல் ஆசீர்வாதம் இருக்கிறவங்க எப்போவுமே நன்றி கூறணும். நன்றி, இன்றைக்கி சந்தோஷமாக சாப்பிட்டேன், சந்தோஷமாக எந்திரிச்சேன், சந்தோஷமாக எல்லாம் செய்தேன், சந்தோஷமாக உங்களை நினைக்கிறேன் பகவானே, நான் ரொம்ப பாக்கியசாலி ஆத்மா, சந்தோஷம்னு நன்றி எப்போவுமே இருக்கணும். யார் யாருக்கெல்லாம் ஒரு அகங்காரம் இருக்கோ, நான் எவ்வளோ சீனியர், எவ்வளோ நான் கொடுத்தேன், எவ்வளோ சேவை செய்தேன், கொஞ்சம் ஒரு அகங்காரம் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உடனே அது வராது, அது நின்றுடும், வராது. எங்கெங்கெல்லாம்
அகங்காரம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இந்த தேக அனுபவம் இருக்கோ, அங்கே ஆசீர்வாதம்னு சொல்கிறது கிடையாது, சாபம்தான் இருக்கும். ஆகவே எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா முடிகிற வரைக்கும் எந்த மாதிரி ஒரு அகங்காரம் எனக்கு இருக்கக்கூடாது. தேக அனுபவம் இல்லாமல் இன்னும் ரொம்ப நான் ஆத்ம அனுபவத்தில் இருக்க நான் பழகணும். ஆகவே எங்கெங்கெல்லாம் அகங்காரம் இருக்கோ, ஈகோ டிலேஸ் கர்மிக் கிளியரன்ஸ். அப்போது நமக்கு இந்த அகங்காரம் இருந்தால், நமக்கு கர்ம கணக்குங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம தீர்க்க நீண்ட காலம் எடுக்கும். காரணம் அகங்காரம். பணிவுத்தன்மை தேவை. பணிவாக இருக்கணும், அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தை சந்தோஷமாக எடுத்துக்கணும். அந்த சந்தோஷமாக நம்ம கர்ம கணக்கை நம்ம தீர்க்கணும். ஆகவே இதெல்லாம் நமக்குள்ளே தான் நம்ம முயற்சி செய்யணும். யாரையும் நம்ப முடியாது. சீனியர்ஸ் நமக்கு உதவி செய்வாங்க, பகவான் நமக்கு உதவி செய்வார், அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம முயற்சி நமக்கு தான் உதவும். ஆகவே நம்ம என்ன செய்யணும், இப்போது முடிகிற வரைக்கும் கடவுள் எனக்கு சக்தி கொடுக்குறாரு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஆகவே நானே என்னை கேட்டுக்கொள்ளணும். எனக்கு நம்பிக்கை இருக்கா, எளிதாக இருக்கேனா, அமைதியாக இருக்கேனா, திருப்தியாக இருக்கேனா, நான் என்னை பற்றியே சிந்திக்கிறேன்னா, நான் முயற்சி செய்கிறேன்னா, நானே என்னை கேட்டுக்கணும். ஆகவே எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நான் ஒரு காந்தம் போல் இருக்கணும். காந்தம் எப்படி என்னை இழுக்கிறதோ அந்த மாதிரி என்னை இழுக்கணும். பாபா தான் காந்தம், நான் காந்தம் கிடையாது. ஆனால் எனக்குள்ளே துரு இருந்தால், ஒரு பொருளில் துரு இருந்தால் இந்த காந்தம் இழுக்காது. இதுக்கு தான் நேற்று பாபா நம்ம என்ன கேட்டோம், நேற்று நம்ம கேட்டோம், உங்களுக்குள்ளே இருக்கிற துரு நீங்கள் தொலைச்சிடணும். காரணம், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஒரு இழுப்பு உங்களுக்கு வரும். ஆகவே பாபா காந்தமாக, கடவுளே ஒரு காந்தம் போல் நம்மளை அவர் பக்கம் இழுக்கிற பொழுது எனக்குள்ளே ஒரு அசுத்தமோ ஒரு துருவோ இருந்தால் நான் என்ன செய்யணும், அதை கூடி சீக்கிரமாக அதை நான் சுத்தமாக்கணும். ஆகவே என்னோட பொறுப்பு, நான் பொறுப்பாளி. எப்போ நான் எனக்கே நான் பொறுப்பாளியாக இருக்கேனோ அப்பொழுது பகவான் எனக்கு உதவி செய்ய முடியும், கடவுள் என் பக்கம் இருக்க முடியும், என்கிட்டே இருப்பார், எனக்கு உதவி செய்வார், எனக்கு பாதுகாப்பார், எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆனால் என்ன நான் செய்யணும், அவர்கிட்டயே இருக்கணும். ஒரு சமயம் நான் அவர்கிட்ட இல்லாமல் இருந்தால் அவர் விலகிடுவார். உதாரணம், எனக்கு பணம் மேலே ஒரு பற்று இருக்குது, இல்லாட்டி என்னோட அந்தஸ்து மேலே எனக்கு ஒரு பற்று இருக்குது, இல்லாட்டி என்னோட ஸ்திதி மேலே எனக்கு ஒரு பற்று இருக்குது, ஏதோ ஒரு அகங்காரம் எனக்கு இருக்குன்னா அங்கே பகவான் ரொம்ப ரொம்ப தூரமாக போயிடுவார். எனக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு பலமும் இல்லை. என்னோட ஆதாரமும் என்னோட பலமும் ஒரே ஒரு தந்தை பகவான் அவர்கிட்டேருந்து தான் எனக்கு கிடைக்கிறது. ஆகவே என்னோட மனோநிலை, என்னோட மனோஸ்திதி நான் சரியாக ஆக்காமல் இருந்தால் ஆசீர்வாதத்தை பெறுறதுலேயும் அர்த்தம் கிடையாது, அது கேட்கறதுலேயும் அர்த்தம் கிடையாது, கொடுக்குறவங்க கொடுத்தாலும் அது நமக்கு உதவாது. ஆகவே நம்ம என்ன செய்யணுன்னா தயாராக இருக்கணும், தயாராக பண்ணிக்கணும். கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க, நம்ம கையை நீட்டி எடுத்துக்கணும். அதே போல் மனம் மூலமாக நம்ம கையை நீட்டி அந்த ஆசீர்வாதத்தை பெற நம்ம தயார் பண்ணிக்கணும். அகங்காரம் இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. எது செய்தாலும் ஒரு பற்றற்ற நிலையில், லிவிங் அண்ட் டிட்டாச்ட், பற்றற்ற நிலையில் இருக்கணும்.
நிஷ்காமதாரியாக இருக்கணும். எனக்குன்னு வேண்டாம், எனக்கு பாபா இருக்கிற பொழுது வேற என்ன தேடணும், என்ன தான் வேணும், அவர் தான் எனக்கு எல்லாம் கொடுக்குறாரே. ஆகவே வேறு ஒரு பட்டமோ ஒரு புகழோ தேடணுமா? ஒரு பாபா, வேறு யாரும் இல்லை. இந்த மாதிரி நம்ம அந்த கனெக்ஷன் வச்சுருந்தால், அந்த ஒரு தொடர்பு பாபாவோட வச்சுருந்தால், நிச்சயமாக ஆசீர்வாதம் அது ஒரு தண்ணி நம்மக்கிட்ட கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆறு எப்படி அது போய்கிட்டே இருக்கும் அதோட தண்ணீர், அந்த மாதிரி நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆகவே நம்மளோட முயற்சி என்னதுன்னா, நான் தயாரா, உண்மையாகவே நான் அந்த மாதிரி ஸ்திதிக்கு நான் என்னை கொண்டு வந்தேன்னா, இப்போ இந்த ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க அவங்க பிரகாசமாக அந்த ஆசீர்வாதம் அனுப்புவாங்க. துள்ளி அதிர்ச்சி மூலமாக அனுப்புவாங்க, அவங்க மனம் மூலமாக அனுப்புவாங்க. என்னால் அந்த பிரகாசத்தை எடுக்க அந்த ஒரு சக்தி வேணும். அந்த துள்ளி அதிர்ச்சிகளை அனுபவம் செய்ய அந்த சக்தி வேணும். அந்த தூய்மையை நான் எடுத்துக்க எனக்கு அந்த அனுபவம் வேணும். ஆகவே நான் அனுபவசாலியாக இருக்கணும். இதுக்கு தான் நான் முரளி மறுபடியும் அந்த பாயிண்ட்ஸை பாபா சொல்கிற ஞானம் நான் மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருந்தால் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். ஆகவே மிக உயர்ந்த ஒரு ஆசீர்வாதம் என்னதுன்னா, பேச்சு மூலமாக கிடையாது, மனம் மூலமாக பகவான்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த ஒரு ஆசீர்வாதம் மூலமாக நமக்கு வெற்றி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், பிறகு சுகமும் கிடைக்கும். வெற்றி, ஆரோக்கியம், சுகம் பாபாவோட கடவுளோட ஆசீர்வாதம் மூலமாக. ஆனால் நான் யாரையாவது நம்பினா, இது மேலேயாவது கொஞ்சம் ஒரு பற்று வச்சுருந்தால் மன்னிக்கணும், அந்த ஒரு ஆசீர்வாதம் வீணாக தான் போகும். இப்போ நம்ம பாபாவோட படம் பார்த்துக்கிட்டே இருந்தால், அந்த புள்ளி வடிவத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தால், அது திருஷ்டி. இந்த திருஷ்டி மூலமாக கூட நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கலாம். ஏதோ ஒரு மருந்து போல் எனக்குள்ளே இருக்கிற நோய் நொடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுற மாதிரி எனக்கு தெரியும், ஆரோக்கியம் வர்ற மாதிரி தெரியும். ஆகவே திருஷ்டி மூலமாக ஆசீர்வாதம் பெறலாம், மனம் மூலமாக பெறலாம், பிரகாசம் மூலமாக பெறலாம், பிறகு துள்ளி அதிர்ச்சிகள் மூலமாக பெறலாம். நம்மளே ஒரு அமைதியாக இருந்தால் அதை நம்ம எடுத்துக்க முடியும், அதை நம்ம அனுபவம் செய்ய முடியும். அது நமக்கு வேலை செய்ய நம்ம அதை முயற்சி செய்ய முடியும். ஆசீர்வாதம். ஆகவே மனிதர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது அது வேறு விஷயம், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தால் அது ஜென்மமாக எத்தனையோ பிறவிக்கு அந்த ஆசீர்வாதம் நமக்கு உதவும். ஜென்மமாக நமக்கு ஆரோக்கியம் இருக்கும், ஜென்மமாக நமக்கு சுகம் இருக்கும், ஜென்மமாக நமக்கு வெற்றியும் கிடைக்கும். இதுக்கு தான் பாபா மறுபடியும் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு, பிள்ளைங்களே, இனிய குழந்தைங்களே, தந்தை உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. நீங்கள் உண்மையாகவே உங்கள் மனதை திறந்து இதெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க. இப்போது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க தகுதி இருக்குன்னா எப்படி நமக்கு தெரியும்? அவங்கக்கிட்ட நம்ம இருக்க ரொம்ப ஆசைப்படுவோம். அவங்கக்கிட்ட இருக்கிறதே ஒரு சுகம். இப்போ சீனியர்ஸ் வர்றாங்க, அவங்கக்கிட்டேயே இருக்கணும், அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்க சிரிக்கிறது பார்க்கணும், அவங்க துள்ளி அதிர்ச்சிகளை நம்ம அனுபவம் செய்யணும். அவங்க எப்படி பார்க்குறாங்க, எப்படி நடக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க ஒரு சுகம். காரணம், அவங்க தூய்மையான ஆத்மாக்கள், ஆசீர்வாதம் கடவுள்கிட்ட இருந்து பெற்று நமக்கு கொடுப்பாங்க. அவங்களே ஒரு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கவே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு தான் பெரியவங்க வந்தால் நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறோம்,
அவங்களே பார்க்குறோம், அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். எதுக்காக? அவங்க வந்து சொல்லுறது அனுபவம் மூலமாக பேசுகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன், எப்படி நிறைய ஆசீர்வாதம் பெற முடியும்னு. சரியா? ஒரு சில டிப்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும், வாங்குறவங்களும் தயாராக இருக்கணும், கொடுக்குறவங்களும் கொடுக்கணும், நம்மளும் தூய்மையாக இருக்கணும், கொடுக்குறவங்களும் தூய்மையாக இருக்கணும். இது பகவான்கிட்ட இருந்து வர்றது, தகுதியுள்ள இருக்கணும், அகங்காரம் இருக்கக்கூடாது, நிஷ்காமதாரியாக இருக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரியறது. ஆகவே என்ன மாதிரி டிப்ஸ்ன்னு கொஞ்சம் பார்ப்போமா? ஒரு சில டிப்ஸ். ஒன்று வந்து உங்களை பற்றியே நினைக்காம மற்றவங்கள பற்றியும் கொஞ்சம் நினைங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன உதவி கொடுக்கலாம், என்ன சொன்னால் அவங்கள நான் ஏற்றி வைக்க முடியும், அவங்க ஸ்திதியை, அவங்களுக்கு எப்படி நான் பாபாவோட இந்த இறைவனோட ஞானம் கொடுக்கறது, எப்படி அவங்கள வந்து கொஞ்சம் கிட்டையை கொண்டு வரலாம். இந்த மாதிரி மற்றவங்கள பற்றியும் கொஞ்சம் எண்ணங்களை அனுப்புங்க. நீங்களும் உங்கள் மேலே நீங்கள் நினைக்கணும், நான் சரியா இல்லையா நீங்கள் நினைக்கணும். அதே போல் இன்றைக்கி நம்ம என்ன கேட்டோம், தவறு செய்தால் சொல்லிடணும். ஆகவே பாதி தவறு மன்னிக்கப்படும். ஆகவே நானே என்னை பார்த்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் மற்றவங்களுக்கும் நான் உதவி செய்யணும், அவங்கள பற்றி நினைக்கணும். அதே போல் ஒரு சமயம் மற்றவங்களுக்கு நான் உதவி செய்தால் அது உண்மையாகவே நான் உதவி செய்கிறேன், ஏதோ ஒரு பேரோ புகழோ வேணும்னு நான் செய்யறதில்ல. அந்த மாதிரி எனக்கு வேணும்னு அது உதவி கிடையாது, அது பற்று. அன்பு கிடையாது, பற்று. உண்மை கிடையாது, பொய். ஏன்னா ஏதோ கொடுக்குறேன், ஏதோ வாங்குகிறேன். ஆகவே அவங்களுக்கு நான் உதவி செய்கிற பொழுது உண்மையாகவே நெஞ்சார செய்கிறேன். என்னை எந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதில்ல. அதே போல் உண்மையாகவே நான் தூய்மையாக இருந்தால், யார்கிட்டேருந்து எதுவுமே நான் எதிர்பார்க்காம இருந்தால், எனக்கு ஒரு தந்தை, ஒரு பகவான் எனக்கு இருந்தால், ஒரு கஷ்டம் திடீர்னு வந்தாலும் அதோட நிறைய ஒரு ஹெல்ப், நிறைய உதவி எனக்கு கிடைக்கும். யாரோ வர்றாங்க, உதவி செய்கிறாங்க, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க, டாக்டர்மார் வர்றாங்க, திடீர்னு எனக்கு உதவி செய்கிறாங்க. எப்படி? எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. நான் வந்து மற்றவங்களை நான் ஏற்றுனேன், அவங்கள பற்றி நினைக்கிறேன். எனக்கு எந்த ஒரு யார்கிட்ட இருந்தும் வேணாம், எல்லாமே ஒரு கடவுள்கிட்ட இருந்து தான் நான் எடுத்துக்கிறேன், ஒரு பகவான்கிட்ட இருந்து தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற பொழுது எனக்கு அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் உதவி செய்ய நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. இது என்ன குறிக்கிறது? நான் தகுதி உள்ள ஆத்மா, எனக்கு ஆசீர்வாதம் நிறைய இருக்குது, கஷ்டம் வந்தது, உதவியும் வந்தது, நன்றி நன்றி. அதே போல் மற்றவங்களுக்கு நான் உதவி செய்கிற பொழுதும் நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன், மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றி விடுவேன், அவங்களுக்கும் உதவி செய்வேன். அதே போல் நான் உண்மையாக இருக்கிற பொழுது நல்ல நல்ல மனிதர்கள் என்கிட்ட வருவாங்க. நான் நல்லபடியாக எண்ணங்கள் வச்சுருந்தா என்கிட்ட வர்றவங்களும் நல்ல மாதிரி மனிதர்கள் தான் வருவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒத்தரை காந்தம் போல் நம்ம இழுக்கிறோம். ஒரு கெட்ட மனிதன், விகாரங்கள் இருக்கிற மனிதன் ஒரு விகார மனிதரை தான் அவர் பக்கம் இழுப்பார். அதே போல் நமக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல மனிதர்களை தான் நம்ம பக்கம் நம்ம இழுப்போம். ஆகவே பாபா சொல்கிறாரு, சகவாசம். உங்கள் சகவாசம் என்னது? சகவாசமை பார்த்துக்கங்க. இது ஒரு டிப்ஸ். அப்போ உங்களுக்கு நல்ல சகவாசம் இருந்தால் அவங்க வந்து உங்களை ஏற்றி விடுவாங்க, நீங்கள் அவங்கள ஏற்றி விடுவீங்க. நீங்களும் எப்போவுமே இந்த ஆன்மீக ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க, ஆசீர்வாதம் பெற முடியும். மற்றது என்னதுன்னா, நீங்கள் வந்து எதுவுமே கேட்காமவே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்களை தேடிட்டு வர்றோம். நீங்கள் வந்து ஒரு பாக்கியசாலி ஆத்மா, நிறைய ஆசீர்வாதம் பெற்ற ஆத்மானா
நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்கள் சேவையிலையோ, உங்கள் வாழ்க்கையிலையோ, உங்கள் சூழ்நிலையிலையோ ஏதோ ஒன்று வேணும்னா அது தேடி வர்றோம், நீங்கள் தேட வேண்டாம். இது ரொம்ப உண்மைங்க. நீங்கள் அந்த தகுதியில் இருந்தால் எல்லாமே உங்களை தேடி வர்றோம். இது ஆசீர்வாதம் நிறைந்த ஆத்மா. அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு பொக்கிஷம், ஒரு சந்தோஷம், ஒரு சுகம், ஒரு நல்ல சகவாசம், ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை. இந்த நரக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சுகத்திலேயே இருப்பீங்க. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சத்ர சாயான்னு இந்த பாபாவோட இந்த ஒரு அவரோட நிழலில் நம்ம இருக்கோம். பாபாவோட கடவுளோட நிழலில் நம்ம இருக்கோம். ஆகவே எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் எனக்கு இருக்குன்னா அதோட அறிகுறி நான் ரொம்ப பேச தேவையில்லை. நான் சரின்னு நான் யாருக்கும் காட்டிக்க தேவையில்லை. மற்றவங்க அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க. இவங்களை நம்பலாம், இவங்கக்கிட்ட வரலாம், இவங்க சொன்னதை கேட்கலாம், இவங்க சொல்கிறது சரி, அப்படியெல்லாம் அவங்களுக்கு தோணும். ஆகவே மௌனம் மூலமாகவே நிறைய செய்தி நான் அனுப்ப முடியும் மற்றவங்கக்கிட்ட. அவங்க நினைப்பாங்க நான் வரலாம், அவங்கக்கிட்ட இருக்கலாம், அவங்கள நம்பலாம், அவங்கள கேட்கலாம், புத்திமதி கேட்கலான்னு வருவாங்க. காந்தம் போல் இழுப்போம். யாருக்கெல்லாம் நிறைய ஆசீர்வாதம் அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கோ அவங்க இழுப்பாங்க, காந்தம் போல் அவங்க பக்கம் இழுப்பாங்க. அதே போல் இப்போ யாராவது நமக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தாலோ, ஒரு நிந்தனை செய்தாலோ, ஏதோ ஒரு நஷ்டம் கொடுத்தாலோ, ஏதோ ஒன்று செய்துட்டாங்க, அதை மன்னிச்சிடணும். ஏனெனில் நான் அது மனதில் வச்சுருந்தா அது ஒரு தகராறாக இருக்கும். என் மனதில் எதுவுமே ஒரு தகராறு இருக்கக்கூடாது. அது நல்லதில்லை, அது வேண்டாம், அவங்க சரியில்லை, அந்த மாதிரி எந்த ஒரு தகராறு இல்லாமல் என் மனது தூய்மையாக இருந்தால் மற்றவங்களுக்கும் எந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் இல்லாமல் நான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே எனக்குள்ளே எந்த மாதிரி ஒரு பழைய விஷயங்கள், பழைய ஜென்மத்தின் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தால் அதை நான் கூடி சீக்கிரமாக நான் மறந்துடணும், அழிச்சிடணும். இதே போல் நான் எவ்வளவு நானே என்னோட வாசம், ஆன்மீக வாசம், ஒரு மலர் எப்படி நல்லா மலர்ந்த உடனே வாசம் அது பெருகிற மாதிரி அது செய்கிறது வாசம். அதே போல் நானும் என்ன மாதிரி துல்லிய அதிர்ச்சிகள் நான் அனுப்புகிறேன், இதையும் நான் கவனிக்கணும். என்னுடைய எண்ணங்கள் எங்கே போகிறது, எதுக்காக போகிறது, எப்படி போகிறது, அது சரியா இல்லையான்னு நான் அகநோக்கத்திலிருந்து மறுபடியும் ரொம்ப வாட்டி நானே என்னை சோதனை செய்யணும், பரீட்சை செய்யணும். நான் சரியாக நினைக்கிறேன்னா, என் கண்கள் சரியாக பார்க்கறதா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னா, இது நல்லதா இல்லையா, பாபா விரும்புகிறாரா இல்லையா, கடவுளுக்கு வேணுமா வேண்டாமா, இது நல்ல கர்மமா இல்லையா ஆனால் நான் மறுபடியும் என்னென்னா நான் கவனம் செலுத்தணும், அகநோக்கத்தில் இருக்கணும். அதே போல் நான் எப்போவுமே திருப்தியாக இருக்கணும். என்னோடய சென்டர் ரொம்ப சின்னது, இங்கே வர்ற மாணவர்கள் ரொம்ப கொஞ்சம், நான் ஒரு சின்ன சென்டரில் தான் இருக்கேன், நிறைய பணமும் இல்லை, அப்படி திருப்தி இல்லாமல் இருக்கிறதுலையே நம்ம சந்தோஷப்பட்டு நன்றி வச்சிருந்து அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே நம்ம அசாந்தியாக இருக்கக்கூடாது, அதிருப்தியாக இருக்கக்கூடாது. எப்போவுமே சந்தோஷம், நன்றி நன்றி நன்றி. சின்ன உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷப்படணும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு தாகம் உங்களுக்கு இருக்குது, இது குடிக்கணும்னு உங்களுக்கு இருக்குது, அப்போ யாரோ உங்களுக்கு தண்ணி கொண்டு வர்றாங்க. அப்போ நீங்கள் நினைக்கணும், ஐயோ நான் இப்போ தான் குடிக்கணும்னு நினச்சேன், இவங்க கொண்டு வந்துட்டாங்க,
ரொம்ப சந்தோஷம். கடவுளே, நீங்கள் எப்போவுமே நான் நினைக்கிறதெல்லாம் நீங்களே மறைமுகமாக மற்றவங்க மூலமாக எனக்கு செய்கிறீங்க. நன்றி நன்றி நன்றின்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்கள் பக்கம் வர்றோம். அதே மாதிரி நீங்கள் நினைக்கணுன்னா எப்போவுமே சந்தோஷத்தில் இருப்பீங்க. திருப்தி ஒன்று, சந்தோஷம். நீங்கள் உண்மையாகவே ஆன்மீக ஒரு மாணவர்னா, ஆன்மீக மாணவர், புது ஒரு ஜென்மம், நீங்கள் உண்மையாகவே நல்ல ஞானம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த சந்தோஷம் உங்கள் கிட்ட இருந்து போகக்கூடாது. ஒரு வினாடியும் எது நடந்தாலும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை விடக்கூடாது. மற்றது என்னதுன்னா, எப்போவுமே கேள்வி கேளுங்க. இது என்னது? ஏன் இது நம்ம நம்பணும்? இது உண்மையா இல்லையா? இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறது? எதுக்காக சொல்கிறது? கொஞ்சம் விசாரிங்க. விசாரித்து பாருங்கள். இந்த ஞானம் எதுக்காக இந்த மாதிரி நான் படிக்கிறேன்? இது என்னது அன்னு. இப்போ உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா நான் மாமிசம் சாப்பிட்ணும். மாமிசம் சாப்பிட்டா எல்லாம் மாதிரி அதில் சத்து இருக்குது, மாமிசம் சாப்பிட்ணும் நினைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? மாமிசம் சாப்பிடக்கூடாது, சைவம் தான் சாப்பிட்ணுன்னு. இப்போ விசாரித்து பாருங்கள், ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஒன்று, நல்ல மாதிரி நம்ம சைவம் சாப்பிட்டாலும் நம்ம எல்லா மாதிரி சத்துக்கள் கிடைக்கும். நீங்கள் விசாரித்து பார்க்கணும், என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணும், என்ன மாதிரி பொருள்களை சாப்பிட்ணும், என்ன மாதிரி பருப்புகள் எல்லாம் நம்ம சாப்பாடில் கொண்டு வரலாம், என்ன மாதிரி பழங்கள் சாப்பிட்லாம், ஜூஸ் குடிக்கலாம், பிறகு சைவம் சாப்பிட்லாம். இதெல்லாம் நீங்கள் விசாரித்தா சைவ சாப்பாடுலேயும் எல்லா மாதிரி சத்துக்கள் உண்டு. ஆகவே நீங்கள் விசாரிக்காமல் மாமிசம் சாப்பிடாம என்னால் நல்ல பலகீனமாக வர முடியாதுன்னு நினைக்கிறது தவறு. ஆகவே விசாரிக்கணும், ஞானத்தை தேடணும், கொஞ்சம் கடையணும், கேட்கணும். தெரியாமல் இருந்தால் கேளுங்க, படிங்க, கொஞ்சம் விசாரிங்க. அதே போல் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வேணும்னா நிறைய அன்பு செலுத்துங்கள். அன்பு செலுத்துகிற பொழுது போலி வேஷமாக போடாதீங்க. நான் உண்மையாகவே ஆரம்ப காலத்தில் ஒரு தேவதை. நான் ஆரம்ப காலத்தில் நான் எல்லாருக்கும் அன்பு செலுத்தினேன். ஆரம்ப காலத்தில் ரொம்ப பணிவாக, ரொம்ப அழகாக இருந்தேன். ஆரம்ப காலத்தில் மிக மிக தூய்மையாக இருந்தேன். ஆரம்ப காலத்தில் எல்லாருக்கும் நான் எல்லாமே கொடுக்க என்னால் முடிஞ்சது. அதே மாதிரி இப்போவும் நான் அந்த மாதிரி மாறி வர்றேன், மாறிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனதை ஆரம்ப கால ஒரு தேவதையோட ஸ்திதிக்கு நீங்கள் கொண்டு வாருங்கள். அப்போது நிச்சயமாக நீங்கள் நல்ல மாதிரி துள்ளி அதிர்ச்சிகள் வீசிக்கிட்டே இருப்பீங்க. ஆசீர்வாதம் மேலே இருந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மூலமாக ஆசீர்வாதம் மற்றவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. வர்றோம், எடுத்துக்குவீங்க, கொடுப்பீங்க, வர்றோம், எடுத்துக்குவீங்க, கொடுப்பீங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆகவே நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு இல்லைன்னு இல்லை, உங்களுக்கும் கிடைக்கும், மற்றவங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் கிடைக்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தமாக நிச்சயமாக கிடையாது. உங்களுக்கும் கிடைக்கும், மற்றவங்களுக்கும் கிடைக்கும். அதே போல் பாருங்கள், நீங்கள் முடிஞ்சால் உங்கள் சூழ்நிலை எப்படி அதை கொஞ்சம் மாற்ற முடியும். இப்போ உதாரணமாக பரிசுத்தமாக இல்லைன்னா, உங்கள் சென்டர் அவ்வளோ சுத்தமாக இல்லைன்னா, அதோட பெயிண்ட் எல்லாம் இன்னும் சரியாக இல்லாமல் இருந்தால், ஒன்று நம்ம சொல்கிறோம், எல்லாம் மாறி சகவாசம் கடவுளோட நம்ம வச்சுருக்கணும். நம்ம சொல்கிறோம் எல்லாம் மாதிரி சகவாசம். அவர் நம்ம தந்தை, தாய், சிநேகிதர், நாயகன், அக்கா, தங்கச்சி, தம்பி, குழந்தை இப்படி நினைக்கிறோம். அதே போல் அது எப்படி செயல்முறையில் கொண்டு வர்றதுன்னா, நம்ம சென்டர் இருக்கே, அந்த சென்டரை நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறது, அந்த சென்டரை அழகாக வச்சுருக்கிறது, அந்த சென்டரை சந்தோஷமாக வச்சுருக்கிறது,
அந்த சென்டரில் நல்ல சாப்பாடு உணவு கொடுக்கறது, அந்த சென்டரில் சந்தோஷமாக இருக்கிறது, அது கடவுளை உங்கள் பிள்ளையா உங்கள் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி ஒரு அனுபவம் நீங்கள் செய்யலாம். ஏன்னா கடவுள் குழந்தைய மாற மாட்டார். ஆனால் அந்த சென்டர் அவரோட இல்லம், அவருடைய இல்லத்தை நீங்கள் அன்பாக பார்த்துக்கிட்டா நீங்கள் கடவுளை ஒரு குழந்தையாக அன்பாக பார்த்துக்கிறீங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆகவே உங்கள் சென்டரை நல்லா பார்த்துக்கங்க. உங்கள் பொறுப்பு, எல்லாரோடைய பொறுப்பு. நீங்கள் நினைக்கக்கூடாது சென்டரில் இருக்கிறவங்க தான் அந்த சென்டரை பார்த்துக்கணுன்னு. கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் அந்த சென்டருக்கு ஒரு சொந்தம் இருக்குது, ஒரு பொறுப்பும் இருக்குது. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். அதே போல் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் மனோநிலையை நாலாபுறத்துலேயும் உங்கள் மனோநிலை நல்ல நல்ல எண்ணங்கள் வச்சுருந்து நாலா முறையிலையும் நாலா பக்கமும் பரவிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி துள்ளி அதிர்ச்சிகள், பிரகாசம், அன்பு, சந்தோஷம், ஆன்மீக ஞானம், ஆன்மீக ஒரு குஷி. நீங்கள் யார்? கவலையில்லாத மனிதன், கவலையில்லாத மகாராஜா, கவலையில்லாத ஒரு பகவானின் குழந்தை. அந்த மாதிரி உங்களோட முகம் மூலமாக, உங்கள் செயல் மூலமாக நீங்கள் காட்டிக்கிட்டே இருந்தால் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் நானும் அந்த மாதிரி மாறணும், ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நானும் அப்படி மாறணும். அவங்களும் மனிதர்கள் தான், அவங்க முயற்சி செய்கிறாங்க. நானும் மனிதன் தானே, நான் முயற்சி செய்யலாம், அவங்க மாறலாம். ஆகவே இந்த சீனியர்ஸ் போல் மாறுங்க. உங்கள் மேலே அன்பு செலுத்துங்க, மற்றவங்களுக்கும் அன்பு செலுத்துங்க. நிறைய ஆசீர்வாதங்கள் மழை கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. எடுத்துக்கங்க, அனுபவம் செய்யுங்க, மற்றவங்களுக்கு பரிமாறுங்கள். அழகான தேவர்களை மாறுங்கள். உங்களால் முடியும். பிரம்ம பாபாவும் காட்டியாச்சு, மம்மாவும் காட்டிட்டாங்க. ஆகவே எப்பொழுதுமே நீங்கள் இந்த கல்ப செடியில், இந்த கல்ப மரம் இருக்க, இந்த கல்ப செடியில் நீங்கள் வேறு பக்கமே இருக்கிற பொழுது கிறிஸ்துமார்களுக்கும் அன்பு செலுத்துங்க, முஸ்லீம் மக்களுக்கும் அன்பு செலுத்துங்க, புத்தர் மதத்துக்கும் அன்பு செலுத்துங்க, சன்னியாசிங்களுக்கும் அன்பு செலுத்துங்க. நீங்கள் நீங்கள் ஆதி காலத்தின் பெரியவங்க. நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருந்தால் இன்னும் யார் செய்வாங்கள்? ஆகவே இந்த கல்ப செடியில் நீங்கள் வேறு பக்கம் இருக்கிறதுன்னா நீங்கள் பூர்வஜ், நீங்கள் ஆதி காலத்திலேருந்து அவங்கள நீங்கள் காப்பாற்றணும், அவங்களுக்கு அன்பு செலுத்துங்க. அவங்க நம்ம மாதிரி கிடையாது, அவங்க வேறு ஊர், வேறு மதம், வேறு பாஷைன்னு இந்த மாதிரி வித்தியாசம் காட்டாமல் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் பெறுங்க, சந்தோஷமாக இருங்க. பாபாவோட கடவுளோட பிள்ளைங்க ஆன்மீக ஞானம் படிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், என்ன பெரிய ஒரு லாட்ரி. அதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? ஒரு காசு செலவு பண்ணாமல் மனதையே தூய்மையாக்கினால், நெஞ்சிலேயே ஒரு பரிசுத்தமாக நம்ம வச்சுருந்தால், எண்ணங்களே நல்ல மாதிரி நம்ம திருப்பினால், அதே ஒரு பெரிய பெரிய ஒரு லாட்ரி இலவசமாக பகவானே நமக்கு கொடுக்குறாரு. அப்படி இருக்கிற பொழுது ஆசீர்வாதம் பண்ணால் ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க. நான் அதை நினைக்க எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது எவ்வளோ பெரிய பொக்கிஷம். நானும் பெறணும், அதுக்கு பெருன தகுதியை மாறணும், நான் நிரப்பிக்கொள்ளணும், எனக்குள்ளே மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இந்த சமயம் நான் அதை எடுத்துக்காமல் இருந்தால், கொடுக்காமல் இருந்தால் என்ன நஷ்டம், என்ன நஷ்டம். ஆகவே இந்த சமயம் சங்கம் யுகம், பகவானின் சக்தி, அதாவது ஆசீர்வாதம், ஆன்மீக சக்தி, அதாவது ஆசீர்வாதம் இப்போ பெறுங்க. தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருங்க, முன்னேறிக்கிட்டே இருங்க. காரணங்கள் வர்றோம் போகும், ஆனால் தொடர்ந்து
முன்னேறிக்கிட்டே இருங்க, பறந்துக்கிட்டே இருங்க. நீங்கள் யார்? தேவர்கள். நீங்கள் யார்? பகவானின் பிள்ளைங்க. நீங்கள் யார்? ஏஞ்சல்ஸ். நீங்கள் யார்? இந்த மலர்ந்த மலர்கள். அப்படி தானே? சரியா? ஓம் சாந்தி.